Hello friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான டயட் ரெசிபி. இது வந்து டயட்ல இருந்தா நம்ம வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே ஒரு சூப்பர் ஹெல்தி ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். யூஸ்வலாக ஓட்ஸில் நமக்கு நிறைய ரெசிபி அதிகமாக தெரிஞ்சிருக்காது, பட் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஓட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா நல்லா வந்து வறுத்துக்குவோம். ஓட்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கஞ்சி தான் இல்லை தோசை தான் அப்படின்லாம் கிடையாது. நிறைய ரெசிபி இருக்குது. ஃப்யூச்சரில் நான் வர்ற வீடியோஸ்லலாம் ஓட்ஸ் வச்சு நான் என்னென்ன என்னோடய டயட்டுக்கு யூஸ் பண்ணுறனோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கார்ப் கம்மி, அதிக கார்ப்லாம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரோட்டீன் கூட, ஃபைபரும் கூட. ஸோ நீங்கள் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கோ நார்மலாக ஏதாவது ஒரு ஃபாஸ்டிங் டயட்டில் இருக்கப்போ இது தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு நம்ம அது கூட தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி வந்து 1 கப்புக்கு 1 கப் ஃபஸ்ட்டு சேருங்க. மொத்தமாக தண்ணி சேர்க்க வேணாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கூடுதல் பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி களியாக ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு. டயட்டில் இருக்கப்போ உப்பெல்லாம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து ஒரு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். டோட்டலாக நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க. வெள்ளை சக்கரை எந்த ஃபார்மெட்லாம் எடுக்காதீங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடணும். இது இப்படி தனித்தனியாக வந்ததுக்கப்புறம் நான் வந்து அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரு குட்டி கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய், உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து ரெண்டும் சேர்த்த கலவை சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம இது சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு 1/2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா, அது மாதிரி காஞ்ச மிளகா, கருவேப்பிலை என்ன வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தாளித்தது கூட பெருங்காயம்லாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே இறக்கி வச்சுருக்க ஓட்ஸில் இதை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, நீங்கள் ஏதாவது கீரை கூட குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா அதையும் இது கூட வதக்கி போடலாம். பட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கெட்டியான தயிர், ஒரு 4 ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. டயட்டில் இருக்கவங்க தயிரும் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஒரு மீலை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுனால தாராளமாக இந்த அளவு தயிர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மாதுளம்பழம், அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க கேரட், உங்களுக்கு என்ன பச்சையாக காய் விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். பட் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. அதே மாதிரி வயிறுக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஓட்ஸ் ரெசிபி இது. நானே சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன், இவ்வளோ ஓட்ஸில் கூட இப்படி ஒரு ரெசிபி இருக்குமான்னு. பட் தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றணும். ரொம்ப கடகடன்னு நிறைய தண்ணி ஊற்றுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரைஸ் மாதிரி தனித்தனியாக வராது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.